உடல்ல எதுவும் பாதிப்பு இருக்கா, யார் எதுவும் செஞ்சுட்டு இருப்பாங்களா, எதுவும் பாதிப்பு இருந்தா எங்களுக்கு நீக்கி விடுன்னு கேட்டிருக்க. முதல்ல உடலை பாருன்னு கேட்டிருக்கீங்க. யாருக்கு பார்க்கணும்? நல்ல வார்த்தையை சரி பண்ணி கொடுக்கணுமா? என்ன பாதிப்பு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு பார்க்கணுமா? நல்ல வார்த்தை பக்கத்துல வாங்க. அதே போல உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்து பக்கத்துல வாங்கல. சரி, நல்ல வார்த்தை இருக்கணும். சொல்ற வார்த்தை புரியல, என்ன உடலுக்குள்ள என்ன பாதிப்பு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்றத பார்த்தேன். சொல்ற வார்த்தை கவனிங்கடா. சொல்ற வார்த்தை புரியல. அதாவது நல்லா இருந்தாலும் தான் இன்னைக்கு திடீர்னு மாற்றம். சொல்ற வார்த்தை புரியுதா? நான் சொல்லிட்டு மகளே வந்துகிட்டு இருக்கேன். இல்ல உனக்கு நான் நீ கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லவா? நல்ல வார்த்தை திடீர்னு தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? யாராவது ஏதாவது ஏவி விட்டுருவாங்களா, இல்ல வேற ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்ல உடல் ரீதியா ஏதாவது பாதிப்பு இருக்கா? உடல் ரீதியா பாதிப்பு வந்திருக்கு. சொல்ற வார்த்தை புரியுதா? வேற யாரும் எதுவும் செஞ்சு வைக்கல, பயப்பட வேண்டாம். சொல்ற வார்த்தை புரியுதா? சரியாகி கொடுக்குறேன். உடல் ரீதியா மட்டுமே பாதிப்பு. சொல்ற வார்த்தை புரியுதா? ஒண்ணு பயப்பட தேவையில்லை. சொல்ற வார்த்தை புரியல, நான் சரியாகி கொடுக்குறேன். தப்ப மறந்துடக்கூடாது. மிஞ்சி போனா நல்ல வார்த்தைகள் நான் ஒரு கனி கொடுக்குறேன். அந்த கனியை நீங்க என்ன செய்யணும்னா எண்ணெயில கலந்துக்கணும். அதாவது சுத்தமான நல்ல அந்த எண்ணெயில கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நல்ல வார்த்தைகள் ஒரு 72 நாளைக்கு உடம்புல தேய்ங்க. அதே போல நான் ஒரு கனி கொடுக்குறேன். அந்த கனியை அதாவது சாப்பிடுற சாப்பாட்டுலயும் உடம்புலையும் தேய்ச்சி விடுங்க. குடிக்கவும் வச்சிருக்க. மறந்துடக்கூடாது. நல்ல வார்த்தை கெடுக்கணும். மிஞ்சி போனா 23 நாள்ல முழு மாற்றமே ஏற்படுது. போதுமா? போதுமாடா? சரி, சரியாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. நல்ல வார்த்தை பிள்ளைக்கு சுபாரி நடத்தி கொடுக்கணும்னா வருமானத்தை முதல்ல உட்கார வச்சு கொடுத்தா போதுமாடா? வருமானத்துல முதல்ல உட்கார வச்சு கொடுக்குறேன். மறந்துடக்கூடாதா? உனக்கு அரசாங்க ஊதியம் வேணுமா, இல்ல ஒரு நல்ல வருமானத்துல உட்கார வச்சு கொடுத்தா போதுமா? தலையை காட்டு. சரி, நல்ல வார்த்தைகள் அரசாங்க ஊதியம் யோகா இருக்கு. ஆனா நல்ல வார்த்தைகள் இனிமே குறைஞ்சது 12 மாத காலம் ஆகும் உத்தரவு இருக்கு. மறந்துடக்கூடாது. தொடர்பு இல்லை. ஏன்னா நீ 2 விஷயத்துக்கு முயற்சி எடுத்துட்ட. உண்மையா புரியடா? இந்த போய் முடிச்சு கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. ரமணே சொல்ற வார்த்தை புரியுதா? மறந்துட மாட்டேன்னு. சரி, முடிச்சு கொடுத்தா அந்த அப்புறம் என்ன செய்வேன்? மறந்துடக்கூடாது. மறந்துடாத. முதல்ல இந்த கனி கொடுத்துருக்க இல்லையா, இந்த கனி உன் கூட இருக்கட்டும். இந்த கனி இந்த கனியை நல்ல வார்த்தைகள் சொல்ற வார்த்தை புரியல. இந்த கனியை வீட்டுக்கு போன உடனே உங்களதுக்கு ஒரு 11 ரூபாய் காணிக்க உள்ள எடுத்து வச்சுக்கணும். எனக்கு 11 ரூபாய் காணிக்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். மறந்துடக்கூடாது. இந்த கருப்பை 18ஆம் படின்னு பேரை சொல்லி எடுத்து முடிஞ்சு வைக்கணும். மறந்துடக்கூடாது. ரமணே பெரிய கனி கொடுங்க. இன்னொரு கனி கொடுங்க. இந்தா இதை சாப்பிடுறதுலயும் குடிக்கிறதுலயும் உடம்புலையும் தேய்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன். நான் இருக்கா? நல்ல வார்த்தை 7 நாளைக்கு பயன்படுத்துங்க. அப்ப 7 பங்கு அறுத்துக்கு 7 நாளைக்கு பயன்படுத்துங்க. இந்த கனியை அதாவது சுத்தமான நல்லெண்ணெய் வாங்க சொன்னேன். அதுல புளிஞ்சு விட்டுக்கிறோம். நல்ல காய்ச்சிக்கங்க. மறந்துடக்கூடாது. அதை எத்தனை நாளைக்கு தேய்க்கணும்? உடம்புல 72 நாளைக்கு தேய்ங்க. சரியா போகும். இந்த விவிதை இதுல போட்டுக்கோங்க. அதே போல உங்க குடும்பத்துல யார் எதுவும் செஞ்சு வைக்கலாம், பயப்பட வேணும். அதே போல வருமானத்துல முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறேன். அதே போல பக்கமா பாதுகாப்பா வந்து நிற்கிறேன். அதே போல நல்ல வார்த்தைகள் உங்க குலதெய்வம் வீட்டுல இருக்கான்னு பார்த்தேன். அதாவது இருக்கு, ஆனா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. சொல்ற வார்த்தை புரியுதா? அதை நான் சரியாகி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. நான் ஒரு வீடு கொடுத்துருக்கேன். நெரசம் தண்ணியில் வந்து விடுபட தெரியும். போயிட்டு